வணக்கம் கும்பராசி நண்பர்களே. குரு பகவான் பயிற்சியாக போகிறாரு. குரு பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2026 வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். அந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 6வது ராசிக்கு வரப்போகிறார். இதுவரைக்கும் 5வது இடத்துல இருந்தார். இப்போ 6வது ராசிக்கு குரு பயிற்சி வரப்போகுது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, குரு உங்களுடைய ராசியை பொறுத்தளவு காசு தரக்கூடியவர் அவர் தான். அதனால அவர் நல்லா இருந்தாலே காசு தருவார். 6வது இடத்துல தானே இருக்கு, எப்படி தருவாருன்னு நினைக்கக்கூடாது. 6வது இடத்துல பலம் பெற்று இருக்கார், உச்சம் பெற்று இருக்கார். அதனால காசை கொடுப்பார். அதனால குரு கோடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தொலைச்சிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். எப்பயுமே மற்றவங்க காசு கொடுத்தா அதை பத்திரப்படுத்த தெரியணும். அப்போ குரு காசு கொடுக்கும், அதை பத்திரப்படுத்த நீங்கள் தயாராக இருக்கிறது நல்லதுங்க. ஆண்டி கூட அரசனாவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டியும் அரசனாகணுங்கிற விதி இருந்தால் அரசன் ஆயிடுவான். அரசன் கூட ஆண்டி ஆகணும்னு விதி இருந்தால் ஆயிடுவான். ஆனால் உங்கள் ராசியை பொறுத்தளவு ஆண்டி அரசனாகக்கூடிய யோகம் இது. அதாவது கெட்டுப்போனவங்கெல்லாம் நல்லா வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு குருபெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி, தனாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அதனால அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு நிறைஞ்ச காசு பணத்தை கொடுக்க முடியும். வேற யாருமே கொடுக்க முடியாது. அப்ப குரு பகவான் எப்ப நல்லா இருக்காரோ, பலம் பெற்று ஜாதகத்தில் இருக்காரோ, அப்ப பூரா காசு பணத்தை அள்ளி கொடுப்பாருங்க. குரு பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சா யாருமே தடுக்க முடியாது. அதனால குரு கொடுப்பார், எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பணபலத்தை கொடுக்க போறாரு குரு பகவான். நீங்க நினைச்சிருக்கீங்க நாங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எப்படி குரு கொடுப்பாருன்னு. கஷ்டங்கிறது நிரந்தரம் இல்லையே. குரு எப்படி வேணாலும் கொடுப்பாரு. வேலை இல்லைன்னா வேலை கொடுப்பாரு, அதன் மூலமா வருமானத்தை கொடுப்பாரு. தொழில் ஓடலைன்னா தொழிலை நல்லா புதுசாக வைக்க கூட செய்வாரு. இல்லைன்னா ஏற்கனவே தொழில் இருந்தா தொழிலை நல்லா ஓட வச்சு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு, காசு பணத்தை கொடுப்பாரு, சொத்து சுகத்தை கொடுப்பாரு. இப்படி எப்படி வேணாலும் கொடுக்கலாமே, கொடுப்பார். நீங்க யார்ட்டையும் போய் கடன் கேட்டாலும் கிடைக்கும். ஒரு சிலர் சொத்து பத்து விற்காம இருக்கும், வித்து கூட காசு கிடைக்கும். வராத காசு கூட வந்துடும், தொலைஞ்சு போன காசு கூட கிடைச்சிரும். மற்றவங்க நம்ம கிட்ட ஏமாத்திட்டு போன பணம் கூட திரும்ப வந்துடும். இப்படி எப்படி வேணும்னாலும் குரு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறனால கொடுப்பார். அதனால உங்களுடைய வாழ்க்கை பணம் சிறப்பா கிடைக்கிறதுனால சீரும் சிறப்புமா மாறிடும். பணம் ஒண்ணுதான வாழ்க்கையில பெரும் பிரச்சனை. பணம் இருந்தாலே எல்லாத்தையும் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விதி இருக்கு. சில நேரம் பணம் இருந்தா மட்டும் எதையும் பண்ண முடியாது அப்படிங்கிற விதியும் இருக்கு. ஆனா இது ஒரு கம்மியான சதவீதம் தான். அதிகமான சதவீதம் பணம் இருந்தா மட்டும்தான் நம்மளால வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ எல்லாருமே பணத்தை தேடி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப நீங்க பணத்தை தேடி ஓடலைன்னாலும் அந்த குரு பகவான் பணத்தை தேடி உங்களை ஓட வைப்பார். ஓடுங்க, கண்டிப்பா பணம் கிடைக்கும். கடன் காட்சிகள்லாம் தீர்ந்தா எவ்வளவு வேணுனாலும் இருந்தாலும் தீரும். இப்ப ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மச்சனி இருக்குல்ல, ஜென்மச்சனி எப்பயுமே போட்டு சாத்துன்னு சாத்தும். அந்த ஜென்மச்சனியே இப்ப முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இப்ப இருக்கிறது பாதச்சனி தான். பாதச்சனி என்ன பண்ண போகுது, மீறி போனா உங்களுக்கு கை கால் வலி இருக்குல்ல, பொதுவாக கால் வலி இருக்குல்ல, அந்த வலியை வேணா கொடுக்கும். காலில் வேணா ஏதாவது நோய் நொடிகள் கொடுக்கும். வேற என்ன செய்ய முடியும்? அதனால ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப குரு பகவான் நல்லா இருந்து சனி பகவான் நம்மளுக்கு எடுத்தா கூட பெரிய லெவல்ல கெடுக்க முடியாது. அதே மாதிரி தசாபுத்திகள்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஜாதகத்துல. அந்த தசாபுத்திகள் நல்லா இருந்தாலுமே நம்மளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா தான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு 7.5 சனி இருக்கும், ஆனா தசாபுத்தி நல்லா இருக்கும். அவங்கெல்லாம் கெட்டு போறது இல்லையே, அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. யாருக்கு தசாபுத்தி சரியில்லையோ அப்ப 7.5 சனி மாதிரி ஏதாவது வந்தா அப்ப மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டப்படுவோம்.
ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது நீதிமான் அப்படிங்கிறனால அவர் நம்ம செஞ்ச தவறுகளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணுங்கிறனால நம்ம எந்த விதமான தவறுகள் அதிகமாக கடந்த காலத்தில் செஞ்சோமோ அதுக்கு தகுந்த தண்டனை செஞ்சிருவார். இப்போ பொருளாதாரத்தில் மற்றவங்களுக்கு ஏதாவது இளைய தவறுகள் செஞ்சிருந்தா அதுக்கான தண்டனையா பொருளாதாரத்தை இல்லாமல் பண்ணுவார். அடுத்தவங்களுடைய திருமண வாழ்க்கையை கெடுத்திருந்தா நம்மளுடைய திருமண வாழ்க்கையை கெடுப்பார். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய நோய் நொடி வர்ற போது நம்ம உதவாமல் இருந்தோம்னா நமக்கு நோய் நொடியை வர வைப்பார். இப்படித்தானே சரியான தண்டனையை சனி கொடுக்க முடியும். அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நேரம் நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி குரு பகவான் நல்லா இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லை. அதனால உங்களை பொறுத்தளவு இப்போ குரு பகவான் சிறப்பாக இருக்கிறதே அதிர்ஷ்டம்தான். அடுத்து குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் அதிபதி வேற, லாபாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். லாபாதிபதி வலிமையா இருக்கிற போதும் எல்லா காரியத்திலையுமே லாபம் கிடைக்கும், எல்லா காரியத்திலையுமே நன்மைகள் நமக்கு நடக்கும். பெரியோர்களுடைய உதவி ஒத்தாசை அதெல்லாம் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் வெற்றி அடையும். தோல்விகள் அப்படிங்கிறது உனக்கு இல்லை. கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் வம்பு வழக்குகள் இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை அந்த குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். இது பத்தாதா? இது போதுமே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னா, குரு பகவான் 6வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு பண சேதத்தை ஏற்படுத்தி விட்டுருவார். பண சேதம்னா எவனையாவது நம்பி நம்ம காசை கிசை ஏதாவது தொழில் நம்ம எதிலையாவது போட்டோம்னா அந்த காசு போயிடும். அதனால கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுறது குறைச்சிக்கணும். அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அல்லது ஆன்லைன்லேயே இந்த ரம்மி விளையாடுறது, வேறு ஏதாவது கேம்ஸ் விளையாடுறேன்னு சொல்லிட்டு காசு வச்சு விளையாடுறது, இந்த வேலையெல்லாம் இப்போ ஆகாது. அந்த வேலையெல்லாம் யார் செஞ்சாலும் சரி, தயவு செய்து அந்த வேலை செய்யாதீங்க. ஒரு வேளை அந்த மாதிரி வேலை ஏதாவது நீங்கள் செஞ்சீங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற காசு பணத்தை காப்பாற்ற முடியாது, அதுக்கப்புறம் உங்களையுமே காப்பாற்ற முடியாது. பொதுவாகவே ஆன்லைன் வர்த்தகங்கிறதே ரொம்ப ஆபத்தான ஒன்று தான். அதே மாதிரி இந்த ரம்மி மாதிரியான விஷயமெல்லாம் மிகப்பெரிய சமூக கேடு. அது என்ன பண்ணுறது, சிலர் அதில் இறங்கிடுறாங்க, பைத்தியம் பிடிச்சது போல் ஆயிடுது. அதனால தொடர்ந்து அந்த மாதிரி செஞ்சிடறாங்க. தயவு செய்து இது வரைக்கும் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் அந்த மாதிரியான வேலைகளில் மட்டும் யாரும் ஈடுபடாதீங்க. லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், இந்த லைனுக்கு போகாதீங்க. போனீங்கன்னா போயிடும். அதே மாதிரி நகையை வச்சுருந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. சிலருக்கெல்லாம் நகை தொலைஞ்சிரும், இல்லைன்னா காணாமல் ஏதாவது ஒரு வழியில் நகை இழப்புகள் ஏற்பட்டுரும். அதனால் பணம் நகையை பத்திரமா வச்சுக்கிறது நல்லதுங்க. யாரையும் நம்பி கொடுக்கக்கூடாது, யாரையும் நம்பி எதையும் செய்யக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதாவது கொஞ்சம் நோய் நொடிகள் வரதுக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். மற்றபடி இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. நல்லது மட்டுமே ஒரு குரு பயிற்சியில் நடக்கும் அப்படின்னா அது இந்த குரு பயிற்சியில் அந்த நல்லதே நடக்கும். 5, 9 இந்த இடத்துல குரு வர்ற போது மட்டும் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது. 6வது இடத்துல இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு குரு அதிக நன்மைகளையே செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கார். வாழ்த்துக்கள் நண்பர்களே.